அண்மைச் செய்தி. சென்னை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியனுக்கு திடீர் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு தற்போது அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். விஜயகாந்த் பிறந்த நாளையொட்டி தேமுதிக தலைமை அலுவலகத்தில் சிலை திறப்பு விழாவானது நடைபெற்ற நிலையில் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம், விவரம் என்ன? மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய 72வது பிறந்த நாளையொட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் நினைவிடத்துல மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நலத்திட்டங்களை வழங்கி விஜயகாந்த் அவர்களுடைய திருவுருவ சிலையையும் திறந்து வைத்தார். இந்த நிலையில தான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், துணை பொதுச் செயலாளர் சுதீஷ், மகன்கள் சண்முக பாண்டியன், விஜய பிரபாகரன் ஆகியோர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் நினைவிடத்துல மரியாதை செலுத்தி அந்த சிலை திறப்பு நிகழ்ச்சியில பங்கெடுத்திருந்தார்கள். இந்த சிலை திறப்பு நிகழ்ச்சியையொட்டி தமிழகம் முழுவதும் ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் இங்க இருக்கக்கூடிய கோயம்பேடு தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருகை தந்திருந்த ஒரு சூழல்ல இந்த பகுதி முழுவதுமே ஒரு கூட்ட நெரிசல் என்பது கடுமையாக காணப்பட்டிருந்தது. பல தொண்டர்கள் முண்டியடித்து தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய சிலையை பார்வையிடுவதற்காக முண்டியடித்த நிலையில தேமுதிக தலைமை கழக பாதுகாவலர்கள் மற்றும் காவல்துறையினரால் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. இந்த இடம் முழுவதுமே ஒரு பதற்றமான ஒரு சூழல் என்பது நிலவி வந்தது. குறிப்பா ஏராளமான பெண்களும் இந்த கூட்டத்துல பங்கெடுத்திருந்த ஒரு சூழல இங்கே இது தள்ளுமுழு என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த அசாதாரண ஒரு சூழலுக்கு மத்தியில் தான் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்துடைய மகன் சண்முக பாண்டியனும் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கியிருந்த காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கிய நிலையில அவர் மயக்கமுற்று கீழே விழ முயன்ற போது அவரை தடுத்து நிறுத்தி பாதுகாவலர்கள் பத்திரமாக அவரை மீட்டு அவருடைய வாகனத்திலேயே அழைத்து தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து தற்போது கூட்டத்தை கட்டுக்குள் வைக்கக்கூடிய பணிகள்ல காவல்துறையினர் ஒருபுறம் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே சமயம் ஒருவராக நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகாக கூட்டமும் கலைந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.